நீதானா? ஆமா, நான் தான் வைஷு. நிஜமாவே நீதானா? ஐயோ, நிஜமாவே நான் தான். நிஜமாவே நீதான் வைஷு? ஆமா, நீ எங்க? இல்ல, கொடுக்கறது கரெக்ட் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம்ல? உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா? தேட்னியா? இப்ப என்னாலதான் ஹைதராபாத் வந்தியா என்ன? ஆமா, நீ கொடுத்த 2 years முடிஞ்சிருச்சுல. அப்போட இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு. வாட்? காஃபி? இந்தா சொல்லு. ஹைதராபாத் எப்ப வந்த? எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரீசெண்டாக தான் வந்தேன். ஒரு 2 months ஆகுது. பரவாயில்ல, நல்லாவே ஞாபகத்தில் இருக்கேன் நான். பின்ன ஞாபகம் இருக்கிறதுனால தானே ஞாபகம் வந்துச்சு. எங்க இருக்க? தெரிஞ்சவங்க கூட. நீ எங்க இருக்க? அது வேணாமா, திரும்ப தப்பான அட்ரஸ் தப்பான ஃபோன் நம்பர் கொடுப்பேன். எனக்கு எதுக்கு? பின்ன பார்த்தோன்னே கொடுத்துருவாங்களா என்ன? ஆமாம், நான் கூட நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன்ல. சரி விடு, உன் ஃபோன் இப்படி கொடு. இந்தா, இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோ. உன் நம்பர் கொடு. சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம அப்பப்ப பார்க்கலாம். என்ன எல்லாம் இப்படி கை கூடி வருது? ஆமா, ஜாப், கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதா? இதுக்கு மேலே எங்க கவர்மெண்ட் ஜாபு? 2 years அதுக்காக ட்ரை பண்ணி தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. இங்கே அதுக்கு தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கேன். கோர்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்க்கணும். பிரபா. கரெக்ட் நம்பர் தான். வைஷு, என்ன விஷயம்? எதுவும் இல்லை, சின்ன கியூரியாசிட்டி வந்து கால் பண்ணேன். கியூரியாசிட்டியா? என்ன கியூரியாசிட்டி? அது லாஸ்ட் 2 yearsலேருந்து உன்னை பற்றி தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். வாட்? சிச்சி, அப்படி இல்லை. இமேஜினேஷன்னா நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே. நீ எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனால் எதுக்கு? எதுவும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஹேங் அவுட் ஆகலான்னு. This dude is asking for a date. சரி, பார்க்கலாம். ஆனால் ப்ளீஸ் நான் சொல்வேன். ஓகே. I'll see you. Yes, see you. ஹாய். ஹாய் வைஷு.
சொல்லு, எதுக்கு வர சொன்ன? நான் ஏதோ கேஷுவலாக ஹேங் அவுட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். சடனாக ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஓகே, சாரி. சரி சொல்லு உன்னை பத்தி. என்ன இருக்க போகுது? காலையில் எந்திரிப்பேன், கடகடன் ரெடியாகி கஃபேக்கு போவேன், ஒர்க் பண்ணுவேன், திரும்ப ரூமுக்கு வந்து படுத்துருவேன். எனக்கு ரூமில் கூட பெருசாக யாருக்கூடையும் பழக்கம் இல்லை, யாரையும் தெரியாது. ம் அப்படி தான் நேற்று உட்காந்துட்டு இருக்கும்போது உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணலான்னு. ஓகே, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுமா? நான் வேணாம் ரெகுலரா வருவேன். வேணாம், ஜஸ்ட் பார்க்கலான்னு தான் வந்தேன். அட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ. இரு ஆர்டர் பண்றேன். நீ ஐஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிப்பியா? அப்ப பூஸ்ட். ஓகே ஓகே அண்ணா, ஒரு ஐஸ்ட் ஹார்லிக்ஸ், ஒரு ஐஸ்ட் பூஸ்ட். ஓகே மேடம். சொல்லு, நீ கண்டினியூ பண்ணு. அதான் சொன்னல, வேற என்ன இருக்கு? முந்தினத்து சொன்ன மாதிரி இந்த மெஹபூப் நகர் ஆவரேஜ் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட்னா, காசுக்காக ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் சைடு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். இனி இதை தாண்டி என்ன இருக்க போகுது? நீ உன்னை பற்றி சொல்லு. நான் என்ன சொல்றது, இனிமே நம்ம ரெகுலரா மீட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, உனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும். லோன்லியா ஃபீல் பண்ணாத. என் சைட்ல இருந்து கூட ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா நான் சொல்றேன். யூ ஆர் வெரி நைஸ் டு பீப்புள் வைஷு. இல்ல, எக்ஸாக்ட்லி, எனக்கும் அதான் தோணுது. ஐ அம் ஜஸ்ட் டூ குட் டு திஸ் வேர்ல்ட். என் ஃப்ரெண்டு கூட ஹைதராபாத் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டான்னா அவ்வளோ லோன்லியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேடம், யூ ஆர்டர். ஓ வெயிட், திஸ் இஸ் பூஸ்ட், திஸ் இஸ் ஹார்லிக்ஸ். சார், இட்ஸ் ஓகே, நான் கட்டுறேன், கொடு. ஹேய், நான் தானே கூப்பிட்டேன். பரவாயில்ல, நானே கட்டுறேன். பரவாயில்ல விடு, கஷ்டப்படுறல, நான் கட்டுறேன், கொடு. கஷ்டப்படுறேனா? உனக்கு அப்படி புரிஞ்சிருச்சா? நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன்ல, நான் கட்டுறேன். அது இல்ல. பாரு, நான் கட்டுறேன்னு ஃபிக்ஸ் ஆகி தான் வந்தேன். என்னை கட்ட விடு. சரி சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. பை பை. I'll see you. வைஷு இப்படி என் லைஃப்குள்ளே வர்றது என்ன, அடிக்கடி இப்படி மீட் பண்ணுறது என்ன, எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது. இப்படி நினச்சா அப்படி நடந்துருது. கடவுளே, எனக்கு இன்னும் வேறு எதுவுமே வேணாம். வைஷு, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், போதும். சிம்பிள் தானே? கொடுத்துட்றியா ப்ளீஸ்? எதுக்கு நான் பிரபா கூப்பிட்டோன்னே மீட் பண்ண ஒத்துக்கிட்டேன்? ஒருவேளை அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேனா? இருக்கணும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தேடாமையே வந்தால, அதுக்கு தான். ஹீ இஸ் ஜென்யூன். இல்லைனா யாரும் மனசில் இருக்கிறத எந்த ஃபில்டரும் போடாமல் பேச மாட்டாங்க. வெரி ஹானஸ்ட் கை. இது எப்படியே போக விடுவோம். லெட் டைம் சார்ட் திஸ். ஹலோ. ஹலோ பிரபா. டேய், ஃபோனில் தான்டா பேசுகிற. எதுக்கு இப்படி ஊர்லேருந்து பேசுகிற மாதிரி கத்துற?
ஏய் ஊர்லேருந்து இல்லை இப்போதான் ஹைதராபாத் ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தேன். அப்படியா? ஆ உங்க அப்பா விட்டுருக்க மாட்டானே. ஒரு பொய்ய சொன்னேன், அனுப்பிச்சிட்டாரா? என்னது அது? ஏய் ஹைதராபாத்தில் ஒரு சொட்டர் பிஸ்னஸ் சொன்னேன், நம்பி அனுப்பிச்சிட்டாரா? ஹைதராபாத்ல ஸ்வெட்டர் பிசினஸ்னா எப்படிரா? ஆ பின்ன ஜாப் வந்துருச்சு. இல்லை ஜாபுக்காக ஹைதராபாத் வந்தேன்னு சொன்னா எங்கள் அப்பா நம்ப மாட்டாரா? அதாண்டா அப்படி சொன்னேன். சரி சரி, நான் பைக் புக் பண்றேன், வந்துரு. ஆ சரி சரி இரு, நான் இங்கே டீ கடை பார்த்துட்டேன், டீ குடிச்சிட்டு வரேன். ஆ வச்சிரு. ஹே வைஷ்ணவி, ம் சொல்லு கார்த்தி. அது எனக்கு தெரிஞ்ச காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ம் அவனுக்கு நம்ம ஆஃபீஸில் ஜாப் ரெஃபர் பண்ணலான்னு தான். ம் கொடுத்துரு. ஏன்னா நான் லாஸ்ட் மந்த் தான் ரெஃபர் பண்ணேன். ம் இப்போ நீ பண்ணலாம்ல, வேணும்னா கமிஷன். ஆ அப்படின்னா ஷேர் தரேன், 50-50. உனக்கு நல்ல பேக்கேஜ் தானே வருது, நடுவில் இந்த வேலைலாம் எதுக்கு? சைட் பிஸ்னஸ். இட்ஸ் ஓகே. நான் இதில் கமிஷன் வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதாச்சும் நல்ல ப்ரொஃபைல் கிடைச்சா நானே சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. $15,000 2 month advance. ஆ ஓ, ஆ ரெண்ட் ஓகே அங்கிள். 2 months அட்வான்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம். 1 monthனா கொஞ்சம் பெட்டர். என்ன பண்றீங்க நீங்க? சொட்டர் பிஸ்னஸ். சாஃப்ட்வேர் அங்கிள். ஓகே ஓகே, 1 month அட்வான்ஸ் கொடுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நீங்க சிகரெட் அடிங்க, தண்ணி அடிங்க, நீங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க, பேண்ட் போட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. 5ஆம் தேதிக்குள்ள 2 பே பண்ணணும். லேட் ஆச்சு அப்புறம் என்ன நீங்க மனுஷனா பார்க்க மாட்டீங்க. ஓகே நீங்க அங்கிள். ஓகே. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அங்கிள். எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, மனுஷ ரூபத்துல இருக்க கடவுள்னு. அங்கிள் பைத்தியமா இருப்பாரு. டேய், ஹாய் பிரபா. ஏய் நீ என்ன இங்க? எங்க ரூம் பக்கத்துல தான். அப்பவே சொன்னேன்ல பார்ட் டைம் ஜாப் பண்றேன்னு. ஓ ப்ரோ ஆர்டர். 1 மினிட். பிஸியா? பீக் டைமிங்ஸ்ல கொஞ்சம். டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்கிறேன். 1 cappuccino. ஓகே, வேற ஏதாவது வேணுமா? ஆக்சுவலி உன் ரெஸ்யூம் வேணும். நீ கோர் ஜாப்காக தேடுறேன்னு சொல்லியிருந்தல, ஆ ஆஃபீஸில் கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். நிஜமாவா? தேங்க்யூ. ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அண்ணா, ஒரு கேப்பச்சினோ, ஒரு 5 minutes பிரேக் கிடைக்குமா? ஃப்ரெண்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. Anyways, I'll have to leave. I'll see you. Bye-bye. வைஷு, தேங்க்யூ. It's okay. மாப்பிள்ள, இவ்வளோ நாளாக 1 side லவ்னு நினச்சேன்டா. இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு 2 side லவ்னு. நீ ஒரு குடும்பஸ்தான ஆக போற. அதான் சொல்றியா? பின்ன அவளே உன்னை தேடி வந்து ஹெல்ப் பண்றானா, அது சாதாரண விஷயம் இல்ல. அவ மனசுக்கு கிட்ட இருக்கணும்னு அவ ஆபீஸ்லயே உன்னை வச்சா பாரு, அதான். நிஜமாதான் மாமா. எஸ், எனக்கு கூட அதான் தோணுது. ஜாப் கூட கிடைச்சிட்டா எல்லாம் செட் ஆயிடும். செட்டு. வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், டாடிக்கும் ஒரு பாரம் குறைஞ்சிரும்.
வயசு உன் ஆள் தான் காலிங். ஆ, நிஜமாவா? ஆ, போடு போடு. நான் தான் சொன்னேன்லடா உன்னோட 2 சைட் லவ்னு. ஹலோ. ஹாய் பிரபா. வைஷு. பிஸியா? இல்லையே. அப்ப மீட் பண்ணலாம். இப்பவா? ஏன் வரமாட்டியா? வரேன் வரேன் வரேன். சரி, கால் பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பு. பாய். டேய் நான் கூட வரேன்டா. டேய் நான் எங்கடா போறேன், நீயும் வரேன்ற? நீ எங்க போனாலும் நான் வருவேன்டா. வைஷு கூப்பிட்டுருக்காடா. அப்ப நான் வேணாமாடா? சரி வா. அப்பா சூப்பர். டு, 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 டு. ஹலோ. டேய் 200 ரூபா இருந்தா கூட பெட்ரோலுக்கு. டேய் நான் அனுப்பி விடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் அங்கேயே இரு, நான் இவ கூட பேசிட்டு வந்துடுறேன். டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்கனா? வந்தா என்னடா ஆகும்? நான் பார்க்க கூடாதா அந்த பொண்ணை? அடே அப்படி இல்லடா, அவ என்னை வர சொல்லியிருக்கானா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆகணும்னு தானே. உன் கூட வந்தா எப்படி இருக்குன்னு பாத்தியா? அவ காலைல வர சொன்னா இப்ப கூப்பிட்டு வந்திருக்க, திரும்ப ஏதாவது கோளாறு கொடுக்க போறேன்னு வேணான்னுடா. டேய் அவன் வந்துட்டா, திரும்ப கூப்பிட்றேன். பாய். இந்தா, நான் எதுக்கு வர சொன்னேன்னா, இதெல்லாம் இன்டர்வியூக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஒரு வாட்டி பார்த்துக்கோ. இதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட எங்கேயோ இருக்கு. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஜஸ்ட் நீ பிடெக் நிஜமாவே பண்ணிருக்கியா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 4 lakhs per annum சொல்லு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இது. நான் ரெஃபர் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சில். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ எதுக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஜாப் கிடைச்சா பார்ட்டியா? பார்ட்டினாலாம் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், பிரிச்சிரும். சரி, டாடி வெயிட் பண்ணுறாரு. ஐ ஹேவ் டு கோ. யா. பாய். பாய். ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. ஏன்னா நண்பன் கூட பார்க்காம ரோட்ல விட்டு போறேன்னுடா. அரே கமலஹாசன், வெயிட் பண்ணு, நான் வரேன். சரி வா வா, போய் படிக்கணும், டைம் ஆகுது. நீ முதல்ல வெளில வா. ம். ஆல் தி பெஸ்ட்ரா. ஜாப் வரலன்னா அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. வருண்டா அதெல்லாம். ஹலோ டேடி, ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டேடி. நாளன்னைக்கு தான் ஜாயினிங் டேட்டான். நல்லதுடா. தூரமா ஆஃபீஸ்? இல்லை டேடி, இங்கே தான் பக்கத்தில் தான். இப்போ ஆனால் சேலரி கூட டபுள் பண்ணிட்டாங்க, போக போக இன்னும் ஏற்றுவாங்கண்ணா. சரிடா, பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரி டேடி. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். தேங்க்யூ. இதுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண? ஹெல்ப்லாம் எதுவும் இல்லை, நீ எனக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரிஞ்ச. அப்புறம் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஜாப் ப்ராப்பராக மேட்ச் ஆகுது. நீ உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அதுக்கு தான் பண்ண. ஓகே, ஐல் see you again. see you. Bye.
போச்சுடா, மொத்தம் போச்சு. வேற யாரு? வைஷ்ணவி தான்டா. 2.5 lakhs அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இவ எவ்வளோ பெரிய பைத்தியக்காரினா, ₹1 கூட வாங்காம யாருக்கும் தூக்கி கொடுத்துட்டாங்க. வேணும்னா கமிஷன். நான் இதில் கமிஷன் வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதாச்சும் நல்ல ப்ரொஃபைல் கிடைச்சா நானே சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு ரெஸ்யூமே. ட்ரஸ்ட் மீ, உனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. டேய், சென்ஸ் இருக்கு, யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களாடா? 2.5 lakhs சம்பாதிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரியும்ல. நீ இதை செக் பண்ணு. அது இல்லை, இது எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? என்னது? நீ தங்கம் தெரியுமா? போ.